அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னிய குல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இந்த சிவவாக்கியர் ஒருத்தர் சொல்றாரு, அந்தரத்தில் 1 மாய், அகண்ட கால் 2 மாய், செந்தனில் 3 மாய், சிவந்த அப்பு 4 மாய், 5 பாடல் 5 மாய், அளவிறந்த சோதியை சிந்தையில் தெளிந்த மாயம் யாவர்கான. ஆமாம், இப்போ 5 பஞ்சபூதத்தை வரிசைப்படுத்திட்டார் அவர். இந்த 5 பஞ்சபூதத்தில் என்ன இருக்குதுன்னா ஒவ்வொன்றிலையும் 5 இருக்குது. மண்ணில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, பூமி இருக்குது, மண்ணில் இருக்குது. நீரில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, பூமி இருக்குது, அது இருக்குது. இப்படி 5 பஞ்சபூதத்திலும் 5 50 நிற்குது அது. அப்போ நீ ஒன்று சேரும்போது அதான் 51 அட்சரம்ன்றது. அப்போது இந்த 5 பஞ்சபூதங்கள் இருந்தாலும் முப்பொருள் தான் இங்கே ஏக்கமாக நிற்குது. இந்த முப்பொருளில் தலைமையாக இருக்குது காற்று. அப்போ காற்றோடு என்ன கலக்குது? இப்போ ஒரு விளக்கை கொளுத்திட்டு அதில் காற்று படாத அதை மூடை நின்னா அணைஞ்சிடும். அப்போ அந்த விளக்கு எரியணுன்னா என்ன வேணும்? காற்று வேணும். அப்போ உனக்குள்ளவே இருக்கிற ஜோதியை நீ பாரு, அதான் கடவுள்னு சொல்கிறாரு. அதான் ஆராயி, நீயே ஆராய், உனக்குள்ள உண்மை தெரிஞ்சிடும், உனக்குள்ள இருக்கிற ஜோதியை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்றாரு. இறைவன்கிட்ட போய் ஐயா சொன்னாரு, இறைவன்கிட்ட போய் நீ எதுவும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காத, நான் இதை கொடுக்குறேன் நீ அதை கொடு அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்காத அப்படின்னுக்கிறாரு. அப்போ எப்படிப்பா கேட்கறது அப்படின்னா, ஒரு அப்பா இருக்காரு, ஒரு புள்ள போய் அப்பா ஒரு குழந்தையா இருந்தா எனக்கு நோட்டு வாங்கி கொடு, பேனா வாங்கி கொடு, பென்சில் வாங்கி கொடு கேட்பான். இதே வளர்ந்த பிள்ளையா இருந்தா எனக்கு காலேஜ் ஃபீஸை கட்டு, வண்டி வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு அப்பா கிட்ட ஒரு பிள்ளையால உரிமையாக கேட்க முடியும். ஆனால் இவ்வளோ உரிமையாக பிள்ளையால கேட்க முடியும் அப்பா கிட்ட. ஆனால் அப்பாவுக்கு ஒரு முடியாத காலம் வரும்போது அப்பா போய் பிள்ளைகிட்ட கேட்பாரா இந்த உரிமையோட? கேட்க மாட்டார். கேட்டார்னா அவர் நிலையில் அவர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பிள்ளையா இல்லை. அதனால அப்பா கேட்கக்கூடிய அளவுக்கு புள்ள இருக்கிறான். ஆனால் ஒரு நல்ல பிள்ளையா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அப்பாவோட மனசை அறிஞ்சு இவன் அப்பாவுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். அப்போதான் அவன் பிள்ளையா இருக்க முடியும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, குரு இதை சொன்னாரா அதை சொன்னாரான்னு. குரு சீடன்கிட்ட கேட்க மாட்டாரு. ஆனா நீ நல்ல சீடனா இருந்தா உன் குருவுக்கு என்ன பண்ணணும்னு தேடி 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 பண்ணுவேன். நல்ல சீடனாக இருந்தால் குரு சொல்லி பண்ணாருன்னா நம்ம சீடனுக்கு அர்த்தமே கிடையாது.
குருவை உலகம் ஃபுல்லாக கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. அதை அவர் கேட்டு செய்யணும்னா நமக்கு அப்போ அந்த தகுதி இல்லை. அவர் சொன்னாதான் ஒரு விஷயம் புரியுதுன்னா அப்போ அவ்வளோ மக்கா இருக்கிறோம் நம்ம. ஆனால் குருவானவர் நம்மளை அவ்வளோ மக்கா ஆக்கி வைக்கல. அதனால்தான் நாம் செய்யக்கூடிய குரு பூஜையை பார்த்துட்டு இன்னைக்கு நிறைய குரு பூஜைகள் சிறப்பாக பண்ணுறாங்க. நம்ம குருநாதருக்கு பண்ணதை பார்த்து குரு பூஜை இப்படியெல்லாம் கூட பண்ண முடியுமா அப்படின்னு இன்னைக்கு நிறைய ஆசிரமங்களில் குரு பூஜை மிக சிறப்பாக நடக்குது. ஒரு வகையில் அந்த பலனும் நம்ம எல்லாருக்குமே உண்டு, அந்த புண்ணியமும் உண்டு. சொல்லுங்கம்மா. ஆத்மா வணக்கம்மா. நான் அனிதா, சொந்த ஊர் திருப்பத்தூர், இப்போ ராயப்பேட்டில் இருக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னாக்க, ஆன்மாவும் உயிரும் வேற வேறன்னு ஐயா சொல்லியிருக்காரு. நம்மள ஆன்மா வழி நடத்துதா இல்லை நம்ம உயிர் வழி நடத்துதா நம்மளோட செயலை? ரெண்டுமே வழி நடத்தலாமா. அதை தாண்டி இன்னொருத்தங்கிறான் ஆன்மா தான் எல்லாத்துக்கும் தலைவன். ஆனால் அந்த தலைவர் எல்லா வேலையும் செய்ய மாட்டார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கிறாருன்னா ராஜாவே தோட்ட வேலையை செய்வாரா? ராஜாவே சமையல் வேலை செய்வாரா? செய்ய மாட்டார். அப்போ ராஜாவாக தான் இருப்பார். அவருக்கு வேலைக்காரனாக இருக்கிற கூடியது தான் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர், மனம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் யாருக்கு? ஆன்மாலேருந்து பிரிஞ்சு வந்து இங்கே வேலை செய்கிறாங்கம்மா. ஓகே, நம்மளோட கர்மா தான் நம்மளோட பிறவியை தீர்மானிக்குது, ஒவ்வொரு செயலும். அது இப்போ வந்து ஒருத்தர் நல்லவங்களா இருக்கிறாங்க, அவங்க நல்ல செயல்களை தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அது முன்வினை பயன் சொல்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நன்மையை தானே செஞ்சுருப்போம். நமக்கு இது இப்போ வந்து நல்ல செயல்களை செய்கிறோன்னா அதுக்கு முன்னாடியே நல்ல செயல்களை தானே செஞ்சுருப்போம். அப்போ நம்ம என்ன தப்பு செஞ்சுருப்போம்? இப்போ பிறக்கிற குழந்தை நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா? குழந்தையில எல்லாமே நல்ல குழந்தை. எல்லாம் இப்போ பிறக்கும் போது எல்லாம் சுத்தமாக தான் பிறக்குது. வளர வளர பக்கத்தில் இருக்கிறவங்க வளர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுது. இப்போ வானத்துலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வருது. அது சுத்தமான தண்ணியா அழுக்கு தண்ணியா? அது சுத்தமான நீர் தான். சுத்தமான தண்ணி. ஆனால் எந்த இடத்துல விழுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணியோட குணம் மாறும். அந்த மாதிரி வரும்போது ஆன்மா சுத்தமாக தான் வந்தது. இங்கே வேலை செய்யும்போது, இங்கே அதோட காரியம் செய்யும்போது அது அழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குது. அது அறியாமலே செய்யுது. ஏன்னா மனம்ன்றது ஒரு மனுஷனுக்கு முன்ன நின்று வேலை செய்கிற வரைக்கும் பாவம் கண்டிப்பாக வந்தே சேரும். மகாபாரதத்தில் கர்ணன் தான் மிகவும் நன்மை செய்பவர், அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவரோட கர்மவினை பயன்தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுங்களா? 1000 யோகினா இருந்தாலும் இருக்கிற இடம் சரியில்லைன்னா அதுக்கான தண்டனை நிச்சயம். நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்கல்ல, செஞ்சிருக்காங்க. அதான் சொல்றேன், 1000 பண்ணுப்பா. நீ எங்க இருக்கணுமா அங்க இருக்கிற அறிவு இல்லாத போச்சுல. ஆனா அவரோட பிறந்த உடனே அவங்க அம்மா தனியா விட்டுட்டாங்க, அது அவரோட தவறு இல்லைல்ல? யாரு? அது அவரோட தவறு இல்லை. அப்ப அது அங்க நிர்ணயிச்சது கர்ம வினையா இல்ல அவரோட இந்த உலகம் மகாபாரத கதையே இந்த உலகத்துக்கு பாடம் எடுக்கிறதுமா. அந்த கதை இந்த உலகத்துக்கு நியாயம் தர்மத்தை சொல்லி கொடுக்கணும். அநியாயம் எது, நல்ல விஷயங்கள் எது அப்படின்னு போதிக்கணும்னா ஒரு நாடகத்தை நடத்துது. அதுக்கு யாரெல்லாம் பலி கொடுக்கணுமோ அவங்க எல்லாரையுமே பலி கொடுக்குது. யாரெல்லாம் காப்பாற்றணுமோ அவங்க எல்லாரையும் இந்த உலகம் காப்பாற்றுது. கிருஷ்ணன் தெய்வம் தானே, அவன் ஏன் எல்லாரையும் காப்பாற்றிட்டானா? இல்லை. அந்த பஞ்ச பாண்டவர்கள் சொல்லக்கூடிய 5 பேரை தவிர அவங்களோட பிள்ளைங்களையே காப்பாற்றலை. அர்ஜுனனோட மேல அபிமன்யு மேல பாசமா இருக்கிறார் கிருஷ்ணன். ஆனா அபிமன்யோட மரணத்தை காப்பாத்தினாரா? காப்பாத்தல. காரணம் என்ன? அவரோட கர்ம வினைங்களா? ஒரு விஷயம் இந்த பஞ்ச பாண்டவர்கள் மட்டும்தான் இருக்கணுன்றதுதான் விதி. அர்ஜுனனால மட்டும்தான் இங்க நடக்கணுன்றதுதான் விதி. அப்ப இன்னொரு ஆள் அங்க வர முடியாதுன்றதுதான் விதி. வேற யாரையும் அந்த விதி வரக்கூடாது. தர்மம் செய்யும் போது நம்மளோட கர்ம வினைகள் குறையுதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு. ஆமா. அப்படி பார்த்தா நிறைய தர்மம் பண்ணியிருக்காரு இல்லைங்களா கர்ணா? ஆமா. அவரோட இதுவை குறைக்க முடியாதுங்களா? அதனாலதான் இறைவனை போய் பிச்சை எடுக்கிறான். இறைவன் போய் பிச்சை எடுத்து பாத்துக்கிறீங்களா? எல்லாரும் அடிச்சான், யார்கிட்டயுமே பிச்சை எடுக்கல. கர்ணன் ஒருத்தங்கிட்ட தான் இறைவன் போய் கை நீட்டி பிச்சை எடுக்கிறான். அப்ப இந்த நிலை வர்றது காரணம் என்ன? கர்ணன் செஞ்ச தர்மம். அப்போ தர்மவானுக்கு எங்க போய் நிற்கிது பாருங்க. இறைவன் பிச்சை எடுக்கிற அளவு வந்துட்டான். வேற யாருக்கிட்டையும் அவன் பிச்சை எடுக்கவே இல்லை. எல்லாரும் பிச்சை எடுக்க தேட மாதிரி போய் எடுக்கிறான். புரியுதுங்களா? அப்ப அவன் தர்மத்தோட பலன் இறைவன் போய் கெஞ்சுறான். நீ ஆயுதத்தை எடுக்காதடா, நீ விட்டுடு அப்படின்னு இறைவன் போய் கெஞ்சுறான். கர்ணன் இன்னொரு தடவை ஆயுதத்தை எடுத்தானா கண்ணனாலே தடுக்க முடியாது.
அவ்வளோ பெரிய வீரன். ஆனால் இறைவன் போய் பிச்சை எடுக்கிறான். சரிங்க. அப்போது இதுக்கு காரணமான பொருள் எது? அவங்கிட்ட இருக்கிற அந்த தர்மம் தான் அவனை இந்த அளவு கூட உயர்த்துது. இல்லைன்னா அவன் பல பேரோட மரணம் மாதிரி அவன் மரணம் ஆகிட்டு இருக்கும். அதில் ஒரு பெருமையும் இல்லாமல் போயிருக்கும். அப்போ கர்ணனோட மரணம் எப்படி இருந்துக்குது? எல்லாரும் வாழ்த்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்துக்குது. அது காரணம் அவன் செஞ்ச தர்மம் அந்த மரணத்தில் காப்பாற்றுது. அப்போ நாம் செய்யக்கூடிய தர்மம் கூட நம்மளுடைய முடிவான நிலையில் தெரிஞ்சிடும். அதனால தான் ஐயா என்ன பண்ணாரு, முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை செய்யுங்க. ஏதோ ஒரு வகையில் நீ சாப்பாடு தான் போகணுன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. கையில் 10 ரூபா தான் இருக்குது, 10 ரூபா யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்போம். அங்கே போய் பாத்திரம் அறிஞ்சு தான் பிச்சை போடுவேன்னு யாராவது பிச்சைக்காரனாகிற நம்ம தேடாத. ஊரில் யாரும் பிச்சைக்காரனே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பிச்சைக்காரலாம் ஊடு கட்டி வச்சுக்கிறான். பிச்சை போகிற நம்ம தான் ஊடு வாசலோட இல்லாமல் இருக்கிறோம். அதனால பாக்கெட்டில் இருக்குது உனக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்த உடனே நீ போட்டுட்டேன்னா அதுதான் மிக சிறந்த தர்மம். இறைவனோட கணக்கில் அளவே கிடையாது. நீ கோடி குத்தியா லட்சம் குத்தியா கணக்கே கிடையாது. ஒருத்தனோட தேவை அறிஞ்சு 1 ரூபாய் கொடுத்தால் கூட அது மிகப்பெரிய தர்மம். ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் கை கால் நல்லா இருக்கு, அவங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னா இவங்க உழைச்சி சாப்பிடலாம்ல, இவங்களுக்கு ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்பயே வரைக்குமே இருக்கு. அது தப்பான செயலா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய கர்மா எப்படிலாம் வெளியே போகும் தெரியுமா? ஒன்று, நம்ம சேர்த்து வச்சுக்கிற பணம் கரையணும். எப்படி கரையணும் அப்படின்னா, நம்ம கர்மா வந்து ஒரு நோயை நமக்குள்ளே உண்டு பண்ணும். ஒரு நோய் வந்துச்சு, அதுக்கு நீ வைத்தியம் பண்ணி ஆகணும். வைத்தியம் பண்ணணும்னா செலவு பண்ணி ஆகணும். அப்போ உன் கர்மா எப்படி போகுது? நீ சேர்த்து வச்ச செல்வம் உனக்கு ஒரு நோயாக வந்து அந்த செல்வத்தை கரைக்குது. ஆனால் புத்தி உள்ள ஒரு ஆளாக தான் நீ என்ன பண்ணணும், நோய் வரதுக்கு முன்னாடியே அதை தானம் தர்மம் பண்ணனா நீ நோய்க்கு செலவு பண்ண மாட்ட, உன் புண்ணிய கணக்கில் வந்துடும். அப்போ அவங்க எந்த நிலையில இருந்தாலும் கேட்குறாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். வாங்கணும் தப்பு பண்ணால் அது அவன் கணக்கில் ஏறப்போகுது. நம்ம கணக்கில் புண்ணிய கணக்கு மட்டும்தான் வரும். யார்கிட்ட போட்டோன்ற கணக்கெல்லாம் வராது. ஏமாற்றி வாங்கினானா அவன் கணக்கில் இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் இவனை ஏமாற்றி வாங்கினா அவன் கணக்கில் தான் வரும். அவன் கணக்கை பற்றி நம்ம யோசிக்கவே வேணாம். நம்ம கணக்கில் ஏறுதா, இன்னைக்கு இவர் இந்த புண்ணியம் பண்ணிக்கிறாருன்னு இறைவன் சந்தோஷப்பட்டானா அதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அவன் மனக்குள்ளிடணும். அதுக்காக தான் நம்ம பிரிவு எடுத்துருக்குறோம். அதனால் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வந்துதா, அவங்கள தராதரெல்லாம் பார்க்காதீங்க, போட்டு நீங்கள் பாட்டும் வேலை பாருங்க. சரிங்களா? உங்ககிட்ட ஒரு நொண்டி வந்து தான் பிச்சை எடுத்து நீங்கள் போடணுன்னா நொண்டிக்கு எங்கே போகிறது? வந்து தான் போட்டுடுங்க. நல்லதை நினைக்கும் போதே போட்டணும்னு அவையார் சொல்கிறாங்க. அதுக்கு நேரங்காலெல்லாம் பார்த்துன்னு உக்காந்துக்காதப்பா அப்படின்றாங்க. தோணுச்சா அப்பவே செஞ்சிரு. புரியுதுங்களா? அதுதான் நம்ம இங்கே சிறந்த தர்மம். ரொம்ப நன்றிங்க. நான் இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த ஒரு எண்ணத்துல தான் இருந்தேன். இதுக்கப்புறம் அதை மாற்றிப்பேன். இந்த கேள்வி எனக்கு கேட்கணும்னு ரொம்ப நாளாக இருந்தது. பட் நான் வந்து கேட்டதே இல்லை. இன்னைக்கு ஐயாவா இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நல்லது.